கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை, கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை செய்கிறவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஏன் இப்படி எழுதுகிறார்? கிறிஸ்துவனுடையவர்கள் அதை சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறைஞ்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். அப்ப நம்மளும் சிலுவையில அறைந்தா மறுபடியும் அது நமக்கு எழும்பக்கூடாது. கர்த்தர் மறுபடியும் 3 நாள் கழித்து உயிரோடு எழும்பினார், தேவனுடைய குமாரன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவனுடையவராக இருந்தால் இந்த சுவாபம், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்மளுக்குள்ள இராதபடி வேறறுப்புண்டு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அத சிலுவையில அடிச்சாச்சு, அவ்வளவுதான். இயேசுவோட 2 கல்லர்களை சிலுவையில அறைந்தார்கள். அவர்கள் உயிரோடு வரவில்லை. அந்த ஆசைகளை சிலுவையில் அடிச்சிடணும். சிலுவைக்கு பயிற்சின்னு சொன்னா மறுபடியும் அது வரக்கூடாது. அதுக்கு தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. சிலுவையில இந்த மாம்சத்தின் இச்சைகளையும் மாம்சத்தின் காரியங்களை நாம் அறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்கள், நம்ம சுவாபெல்லாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? அதை அரைஞ்சாதான் மறுபடியும் தலையை தூக்காது. சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சிலுவைக்கு போயிட்டு அவன் சபிக்கப்பட்டவன், இறந்து போயிடுவாங்க, அவன் உயிரோட வர முடியாது. தேவனுடைய குமாரன் தான் நம்ம மனுக்குலத்தில் உள்ள பாவங்களுக்காக உயிரோடு எழும்பி வந்தார். அவருக்கு மாம்சத்தின் இச்சை ஆசைலாம் கிடையாது, அதனால உயிரோட வந்துட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழ வேண்டும் என்றால் நாம் சிலுவை நோக்கி பார்த்து சிலுவையில் அதை அறைய வேண்டும். இனி அது எழும்பக்கூடாது. இந்த சுவாபங்கள்லாம் நமக்கு விரோதமா எழும்பக்கூடாது. வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, அசுத்தம், காமவிகாரம், உபேட்சாரம், வேசித்தனம் எல்லாம் நம்மளை விட்டு மண்ணோடு மண்ணாய் போக வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்தவர்களாகிய நம்ம இடத்துல ஏராளமான குறைகள் இருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்துவனுடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறைவாங்க. சிலுவையில் நம்ம அறைய ரெடியா இருக்கிறோமா? சிலுவையில் அறைஞ்சதுக்கு அப்புறம் அது நமக்கு தலை தூக்கக்கூடாது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உயிர்ப்பியும் கிறிஸ்துவனுடையவர்களாய் மாறட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.